வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம். முதலாவது செய்தி பார்த்தோமாக இருந்தால், ஒன்டாரியோவிலே டக்கோட்டா அரசாங்கம் பாதுகாப்பு துறையை வளர்ப்பதற்கான ஒரு புதிய கட்டமைப்பு ஒன்றை வெளியிட இருக்கின்றது. அதாவது ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் அடுத்த தசாப்தத்திலே மாகாணத்தினுடைய பாதுகாப்பு துறையை கணிசமாக வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு விரிவான நீண்டகால கட்டமைப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை காலை வெளியிடப்பட்ட இந்த மூலோபாய முயற்சி கனடாவின் உள்நாட்டு பாதுகாப்பு தேவைகள் மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உள்ளூர் உற்பத்தி, சிறப்பு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் முக்கிய சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்களுடன் மூலோபாய கூட்டாண்மைகளில் கணிசமான முதலீடுகளை இந்த திட்டம் உள்ளடக்கியுள்ளதாக மாகாண அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பு உற்பத்தி மற்றும் தொழிற்துறைகளிலே பாரிய வேலைவாய்ப்பு உருவாக்கும் என்றும் ஒன்டாரியோவை விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கண்டுபிடிப்புகளுக்கான முதன்மை மையமாக மாற்றுவதை உறுதி செய்யும் என்றும் அரசாங்கம் உறுதியளிக்கிறது. ஒன்டாரியோவிலே மிகவும் வலுவான பாதுகாப்பு விநியோக சங்கிலியை வளர்ப்பதன் மூலம் டக்கோட்டா அரசாங்கம் பில்லியன் கணக்கான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும், நீண்டகால ஒப்பந்தங்களை பாதுகாக்கவும், குடியிருப்பாளர்களுக்கு அதிக ஊதியம் பெறும் வேலை வாய்ப்புகளை வழங்கவும் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு கொள்முதல் மூலோபாயத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக கனேடிய மத்திய அரசாங்கம் பாரம்பரிய அமெரிக்க காம்படிட்டர்களிடமிருந்து விலகி ஸ்வீடன் நிறுவனத்திடமிருந்து மேம்பட்ட வான்வழி கண்காணிப்பு அமைப்பை கொள்முதல் செய்ய பேச்சுவார்த்தை நடத்த முடிவெடுத்திருக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு கனடாவின் பரந்த கடல் மற்றும் ஆர்டிக் பிரதேசங்களுக்கு தேவையான மேம்பட்ட கண்காணிப்பு திறன்களை வழங்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஸ்வீடன் காம்படிட்டர் வழங்கும் குறிப்பிட்ட தொழில்நுட்ப நன்மைகள், செலவு, செயற்திறன் ஆகியவற்றால் இந்த முடிவு உந்தப்பட்டதாக மத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கனேடிய ஆயுதப்படைகள் தங்கள் நவீன செயற்பாட்டு தேவைகளுக்கு சிறந்த உபகரணங்களை பெறுவதை இது உறுதி செய்யும் என்று அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை கனடா, அமெரிக்கா இடையிலான பாதுகாப்பு உறவுகளின் எதிர்காலம் குறித்த விவாதங்களையும் தூண்டியிருக்கிறது. மனிடோபா மாகாண முதல்வர் பாப் கினியோ அல்பர்டாவினுடைய முதல்வர் டேனியல் ஸ்மித்தை கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். நேர்களே, மிகவும் விளம்பரப்படுத்தப்பட்ட மற்றும் பதட்டமான அரசியல் பரிமாற்றத்தின் போது மனிடோபா முதல்வர் பாப் கினியோ அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்தை மேற்கத்திய பிரிவினை தொடர்பான சில சொல்லாட்சிகள் குறித்து நேரடியாக எதிர்கொண்டு கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார். தேசிய ஒற்றுமை மற்றும் மாகாண சுயாட்சி குறித்த பரந்த விவாதங்களுக்கு மத்தியில் இந்த மோதல் ஏற்பட்டது. கனடிய கூட்டமைப்பிலிருந்து மேற்கு மாகாணங்கள் சுதந்திரம் பெறுவது நல்லது என்கின்ற வாதத்தை முதல்வர் கினியோ கடுமையாக பின்னுக்கு தள்ளினார். தேசிய ஒற்றுமை, மாகாணங்களுக்கு இடையிலான வர்த்தகம் மற்றும் பகிரப்பட்ட மத்திய வளங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற பொருளாதார தரவுகளையும் வரலாற்று முன்னுதாரணங்களையும் அவர் முன்வைத்தார். பிரிவினை என்று அச்சுறுத்துவது தேசிய அரங்கிலே மேற்கத்திய மாகாணங்களின் கூட்டு பேரம் பேசும் சக்தியை குறை மதிப்புக்கு உட்படுத்துகிறது என்று சொல்லி கினியோ வாதிட்டிருந்தார். இது டேனியல் ஸ்மித் தரப்பிற்கு கடும் அழுத்தமாக மாறியிருக்கிறது. ஒன்டாரியோ லிபரல் கட்சியினுடைய முக்கிய உறுப்பினரான ரோப் செர்ஜியானக் ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமைத்துவத்திற்கான தனது வேட்பு மனுவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். வியாழக்கிழமை காலை தனது அறிவிப்பை வெளியிட்ட செர்ஜியானக் கட்சி புதுப்பிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும், அடுத்த மாகாண தேர்தலில் தற்போதைய பழமைவாத அரசை திறம்பட சவால் செய்வதற்கான புதிய ஒரு விஷனையும் வலியுறுத்தியிருந்தார். சுகாதார சீர்திருத்தம், வீட்டு வசதி மற்றும் பொது கல்வியில் முதலீடுகள் போன்ற முக்கிய பிரச்சனைகளில் அவர் கவனம் செலுத்தியிருந்தார். கட்சியை ஒன்றிணைக்கக்கூடிய ஒருவராக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகின்ற செர்ஜியானக் தனது அரசியல் அனுபவத்தை போட்டியிலே கொண்டு வருகிறார். அவருடைய நுழைவு தலைமைத்துவ போட்டியிலே ஆர்வத்தை அதிகரித்திருக்கிறது. பாதுகாப்பு தொடர்பான கவலைகள் மற்றும் மைக்ரோ மொபிலிட்டி சாதனங்களை உள்ளடக்கிய போக்குவரத்து விபத்துகளினுடைய அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிற விதமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கின்ற பர்னபி நகரம் அதன் அனைத்து பிரதான சாலைகளிலும் மின்சார ஸ்கூட்டர்களுக்கு, அதாவது இ ஸ்கூட்டர்களுக்கு தடையை விதித்திருக்கிறது. உள்ளூர் சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் சமூக பாதுகாப்பு நிபுணர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு புதன்கிழமை மாலை நகராட்சி அரசாங்கம் இந்த சட்டத்தை இறுதி செய்தது. இ ஸ்கூட்டர்கள் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறையாக இருந்தாலும் கனரக மற்றும் வேகமாக நகரும் வாகன போக்குவரத்துடன் ஒப்பிடுகின்ற போது அவை தீவிர அபாயங்களை ஏற்படுத்துகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய விதிகளின்படி மின்ஸ்கூட்டர்கள் குறிப்பிட்ட மிதிவண்டி பாதைகள் மற்றும் குறைந்த வேக வரம்புகளை கொண்ட அமைதியான குடியிருப்பு வீதிகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
உள்ளூர் சமூகம் மற்றும் அருகில் இருக்கின்ற வணிக உரிமையாளரிடமிருந்து தொடர்ச்சியான எதிர்ப்புகள் கிடைத்ததன் காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா அரசானது போதைப் பொருட்களை பாதுகாப்பான முறையிலே நுகர்வதற்காக நச்சு போதைப் பொருள் தொடர்பான நெருக்கடியை நிவர்த்தி செய்வதற்காக ஒரு தடுப்பு மையம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டிருந்தது. அந்த அந்த திட்டத்தை தற்போது அவர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் கடுமையான எதிர்வினைகளின் காரணமாக. எதிர்வரும் 2026 FIFA உலகக்கோப்பை போட்டிகளை வான்கூவரில் நடத்துவதற்கான முழுமையான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட செலவு மதிப்பீடுகள் தற்போதைய சட்டமன்ற கூட்டத்தொடர் அதிகாரப்பூர்வமாக முடியும் வரை பகிரங்கமாக வெளியிடப்பட மாட்டாது என்று பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. வியாழக்கிழமை காலை உறுதிப்படுத்தப்பட்ட இந்த தாமதம் மாகாண எதிர்க்கட்சிகள் மற்றும் வரி செலுத்துவோர் வக்கீல் குழுக்களிடமிருந்து உடனடி மற்றும் கடுமையான விமர்சனங்களை தூண்டியிருக்கின்றது. நிகழ்வின் செலவுகள் குறித்த கடுமையான ஜனநாயக ஆய்வை தவிர்க்க ஆளும் அரசாங்கம் வேண்டுமென்றே முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பிசி பிளேஸ் மைதானத்தின் புனரமைப்பு, மேம்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடுகள் உள்ளிட்ட ஆரம்ப மதிப்பீடுகள் நூற்றுக்கணக்கான மில்லியன் டாலர்கள் என கணிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. தொடர்பான விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக இந்த முடிவு அரசு தரப்பால் எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற வேளையிலே எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்வினைகளுக்கு தயாராக தொடங்கியிருக்கிறார்கள். கனடிய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக 2026-27 ஆண்டுக்கான துணை மதிப்பீடுகளை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸிலே தாக்கல் செய்திருக்கின்றது. புதிய செலவினங்களுக்காக 11.1 பில்லியன் டாலர்களுக்கு நாடாளுமன்ற ஒப்புதல் கோரப்பட்டிருக்கின்றது. இந்த பாரிய நிதி தொகுப்பு தேசிய முன்னுரிமைகளை ஆதரிக்கவும், சமூகங்களுக்கு நேரடியாக பயனளிக்கவும், அத்தியாவசிய பொது சேவைகளை மேம்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கருவூல வாரிய தலைவரான ஷபாட் அலி வலியுறுத்தி இருக்கின்றார். இந்த நிதியிலே 4 பில்லியன் டாலர்கள் பழங்குடியின ஒப்பந்த தீர்வுகள், மனநல முன்முயற்சிகள் மற்றும் உதவி வாழ்க்கை திட்டங்களை ஆதரிக்க ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பில்ட் கம்யூனிட்டி ஸ்ட்ராங் ஃபண்ட் மூலம் வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 2.3 பில்லியன் டாலர்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அத்தியாவசிய போக்குவரத்து துறைகளுக்காக 1.2 பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக நாடாளுமன்றத்திலே காரசாரமான விவாதங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. புதிதாக வெளியிடப்பட்ட ரியல் எஸ்டேட் தரவுகள் கிரேட்டர் டொரண்டோ பகுதி மற்றும் ஒட்டாவா முழுவதும் புதிய வீடுகளின் விற்பனையிலே வியத்தகு அதிகரிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது. நேர்களே, இது மாகாண அரசாங்கத்தின் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட HST தள்ளுபடியினுடைய நேரடி எதிர்வினையாக பார்க்கப்படுகிறது. கட்டட தொழில் மற்றும் நில மேம்பாட்டு சங்கத்தின் அதாவது BILD கூற்றுப்படி ஏப்ரல் 2026 GTAவிலே 1100 புதிய வீடுகள் விற்கப்பட்டது. இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியை ஒப்பிடுகிற போது கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகும். அதாவது கடந்த ஆண்டு 384 வீடுகள் மட்டும்தான் விற்கப்பட்டிருந்தது. $1 மில்லியன் வரை மதிப்புள்ள தகுதியான புதிய வீடுகளுக்கு 13% ஒருங்கிணைந்த விற்பனை வரியை திறம்பட நீக்குகிற இந்த திட்டமானது நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கான வீட்டு வசதி நெருக்கடியை தணிக்கும் ஒரு பாரிய நிதி நன்மையாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இதை நீங்களும் பயன்படுத்த முடியும். புதிதாக செயற்படுத்தப்பட்ட கனடிய பால் பராமரிப்பு திட்டத்தின் கீழே ஒரு சிக்கலான பல் சிகிச்சைக்காக பல முறை காப்பீடு மறுக்கப்பட்டதை அடுத்து ஒரு கனடிய நோயாளி ஒருவர் கடுமையான முறையிலே பேசியிருப்பது தற்போது ஊடகங்கள் வாயிலாக ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது ஆண்டுக்கு $90,000 குறைவான வருமானம் ஈட்டும் காப்பீடு இல்லாத குடும்பங்களுக்கான பாரிய நன்மையாக பரவலாக விளம்பரப்படுத்தப்படுகின்ற இந்த பெடரல் கவர்மெண்டினுடைய திட்டம் செயற்கை பெற்கள் போன்ற விலையுயர்ந்த நடைமுறைகளுக்கு கடுமையான முன் அனுமதியை கோருகிறது. கியூபெக்கில் வசிக்கின்ற நோயாளி ஒருவர் தெரிவிக்கையிலே, மத்திய அரசினுடைய திட்டத்தை நிர்வகிப்பதற்காக அரசாங்கத்தினால் ஒப்பந்தம் செய்யப்பட்ட காப்பீட்டு வழங்குனரான சன் லைஃப் ஆனது குழப்பமான அதிகாரத்துவ செயல்முறைகளை செயற்படுத்துவதன் மூலம் பாதிக்கப்படக்கூடிய கனேடியர்களுடன் தீவிரமாக விளையாடுகிறது என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார். இதனால் அவசர சிகிச்சைகள் கடுமையாக தாமதமாகிறது என்று தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் உள்ள பல் மருத்துவர்கள் இதே கவலைகளைத்தான் எதிரொலித்திருக்கிறார்கள். இது மத்திய அரசினுடைய இந்த திட்டத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை நமத்து போக செய்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தொழில்துறை அமைச்சரும் கியூபெக் பிராந்தியங்களுக்கான கனடாவினுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு பொறுப்பான அமைச்சருமான மெலானி ஜோலி கனடிய அலுமினிய துறையிலே ஒரு பெரிய மூலோபாய முதலீட்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க திட்டமிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பானது உலகளாவிய சுரங்க நிறுவனமான ரியோ டிண்டோ ஆல்கான் மற்றும் கியூபெக் மாகாண அரசாங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இணைந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்க நிதியின் இந்த பாரிய வருகை முக்கிய இயற்கை வளங்கள் துறைக்கு நீண்டகால பொருளாதார நன்மைகளை பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மற்றும் ஆயிரக்கணக்கான அதிக திறன் கொண்ட வேலைகளை பாதுகாப்பதிலே இது கவனம் செலுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கார்மனில் எரியும் வாகனத்திற்கு அருகிலே சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டதை அடுத்து 44 வயதான நபர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கின்றது. கொல்லப்பட்டவர் 52 வயதுடைய உள்ளூர் கார்மன் குடியிருப்பாளர் ஆவார். RCMP இந்த வழக்கு தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது.
இதுவரை நேர்களே வினிபெக்கில் நடந்த மோதலிலே 48 வயது நபர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து 40 வயதான இன்னொரு நபர் மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. பாதிக்கப்பட்ட நபர் காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்திருந்தார். மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து வருகிறார்கள் நேர்களே. அதேபோல இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. லண்டன் நகரிலே பிளாக் பிரியஸ் பகுதியில் நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே நள்ளிரவிலே ஒரு துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கின்றது. இதிலே நபர் ஒருவர் பலத்த காயமடைந்திருக்கின்றார். அது தொடர்பான சந்தேக நபரை போலீசார் தேடி வருகிறார்கள். இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. கடந்த வியாழக்கிழமை அதிகாலை தான் இந்த துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கின்றது. இது தொடர்பான டேஷ்கேம் ஃபுட்டேஜ் சேரிடமாவது இருந்தால் நீங்கள் அதை போலீசாருக்கு வழங்க முடியும். போலீசார் உங்களுடைய உதவியை நாடுகிறார்கள். $1,21,000 அதிகமான மதிப்புள்ள சட்டவிரோத போதைப் பொருட்கள் மற்றும் பணத்தை பாரிய அளவிலே கைப்பற்றியதை அடுத்து வின்ஸ்டர் காவல்துறை 45 வயதுடைய ஆண் மற்றும் 37 வயதுடைய ஒரு பெண்ணை வெற்றிகரமாக கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மேலதிகமான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இவர்களிடம் கனடிய மற்றும் அமெரிக்க போலி நாணயங்களும் கொகைன் மற்றும் பல்வேறு உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரோசாட்டில் உள்ள பிரபலமான குவாடியடிக்ஸ் 30 வணிக வளாகத்தில் நடந்த பாரிய மோதலை தொடர்ந்து மொன்றியலுக்கு அருகில் உள்ள புறநகர் போலீசார் 13 சிறுவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கடந்த வார இறுதியிலே இந்த குழப்பமான சம்பவம் பல ஸ்மார்ட் போன் காணொலிகளில் பதிவாகி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. இது உள்ளூர் சமூகத்தில் பெருங்கோபத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருந்தது. பொதுமக்கள் நிறைந்த வணிக பகுதியில் டஜன் கணக்கான இளைஞர்கள் ஒருவர் ஆக்ரோஷமாக தாக்குவதையும் பொருட்களை வீசுவதையும் இந்த காணொலி சித்தரிக்கிறது. இதனால் பயந்து போன அப்பாவி வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி ஓட வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் வீடியோவிலே பதிவாகி இருந்த 13 சிறுவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வயது 14 முதல் 17 என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மீது கலவரம் மற்றும் ஆயுதமேந்திய தாக்குதல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இந்த மோதல் 2 போட்டி குழுக்களுக்கு இடையில் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதாக போலீசாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனடாவுக்குள் சர்வதேச எல்லையை தாண்டி நபர் ஒருவரை பின்தொடர்ந்து வந்த ஆபத்தான அமெரிக்க பிரஜையை கனடிய அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். சட்ட அமலாக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி சந்தேக நபர் வாஷிங்டன் மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட நபரை இலக்கு வைத்து பின்தொடர தொடங்கி இருக்கின்றார். பெரும் பீதியிலே பாதிக்கப்பட்டவர் பாதுகாப்பிற்காக எல்லையை கடந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையிலே சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரின் பின்னால் எல்லையை தாண்டி கனடிய எல்லைக்குள் நுழைந்தும் அவரை துரத்தி இருக்கின்றார். ஆபத்தை உணர்ந்த கனடிய எல்லை சேவைகள் முகமை அதிகாரிகள் உடனடியாக RCMP பிரிவை எச்சரித்தார்கள். விரைவாக செயற்பட்ட போலீசார் சந்தேக நபரின் வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து வருகிறது. இத்துடன் இன்றைய நாளுக்கான கனடிய செய்திகளுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.